السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 3 தடவை ஓதுவோம். நாம் இந்த துஆவை 3 தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மையை அல்லாஹ் நீக்குகின்றான், வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். எல்லா விடயத்தை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை காலையில் 3 தடவை, அதே போன்று மாலையில் 3 தடவை ஓதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, اللهم إني أعوذ بك من الكفر والفقر، اللهم إني أعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم إني أعوذ بك من الكفر والفقر، اللهم إني أعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எனது செவிப்புலன்களிலும் எனது பார்வையிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ், நிராகரிப்பு, ஏழ்மை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் கப்ரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த துஆ அபு தர்தா, அபு பக்ரா, நாஃபி இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5090வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது.